ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் நான் யார் என்ற தேடுதலில் சாமானியர்கள் தன்னுடைய குருவை எப்படி நாடுகின்றார்கள் என்றும், நான் யார் என்ற தேடுதலுக்கு என்ன அவசியம் என்றும், அதனால் ஏற்படும் பயன்கள் மற்றும் ஞானிகளின் வாழ்க்கை பற்றிய செய்திகளை எல்லாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பகவான் ஸ்ரீ ரமணரின் அண்மையை நாடிய அன்பர்களின் வாழ்க்கையை கேட்கின்ற போது நமக்குள் ஏதோ ஒன்று புலப்படும். தேடல் என்பது என்ன என்பதும் எப்படி தேட வேண்டும் என்பதும் தெரிய வரும். அந்த அன்பர்களின் வாழ்க்கை ஒரு வரைபடம். அந்த வரைபடத்தை படித்து புரிந்து கொண்டு வழிநடப்பது நம்முடைய சாமர்த்தியம். மணவாசி ராமசுவாமி என்பவர் தன் நண்பருடன் விருபாசி குகைக்கு வந்திருந்தார். ராமசுவாமியர் பொதுப்பணித்துறையில் ஒரு பெரிய பதவி வைத்து வந்தார். பொறுப்பான பதவி, பதற்றமான வாழ்க்கை. ஆனாலும் மனம் அமைதியை தேடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மகான்களை தரிசிக்கின்ற ஆவலுடன் இருப்பார். சிறிது நேரம் அங்கிருந்து விட்டு திரும்பிய போது அவருடன் வந்த நண்பர், எனக்கொன்றும் புதிதாக தெரியவில்லை, இங்கு வந்தது வீண், இனிமேல் வரப்போவதில்லை என்பது போல பேசினார். ராமசுவாமியர் பதிலேதும் சொல்லவில்லை, அமைதியாக வெளியேறினார். அடுத்த முறை எவர் துணையும் இல்லாமல் அவர் மட்டும் தனியாக வந்தார். உள்ளார்ந்த தேடல் என்பது யாரோடும் கைகோத்து கொண்டு வருகின்ற விஷயம் கிடையாது. கும்பலாக தியானத்தில் ஈடுபடுவதும் ஆன்ம விசாரம் செய்வதும் தொந்தரவை தரும். இது அவரவர் கர்மவினையின்படி நடக்கின்ற விஷயம். எனவே தனித்துத்தான் இருக்க வேண்டும். தனிமைதான் இன்னும் சரியான கோணத்தில் உள்ளே திருப்பும். அடுத்த முறை வந்தபோது ராமசுவாமி ஐயருக்கு மனம் லேசாயிற்று. உள்ளுக்குள் புதிதாக அமைதி தோன்றியது. உடல் உபாதைகள் குறைந்தது போல நினைப்பு ஏற்பட்டது. இது சந்தோஷமான இடம் என்று தீர்மானித்தார். அடிக்கடி விருபாசி குகைக்கு வந்து பகவான் எதிரே உட்கார்ந்து கொள்கின்ற விருப்பத்தை வளர்த்து கொண்டார். அதை நடத்தியும் காட்டினார். பல இடங்களில் சுற்றிய தன் காரணமாக சரியான வேளையில் சரியான உணவு சாப்பிடாததால் ராமசாமி ஐயருக்கு வயிற்றுக்கோளாறு இருந்தது. அந்த உபாதை அவரை சரியாக தூங்க விடாமல் செய்தது. அதனால் உடல் சோர்வு கண்டது. அடிக்கடி தலைவலியும் மற்ற உபத்திரங்களும் ஏற்பட்டன. வேலைகளில் முழு உற்சாகமாக ஈடுபட முடியாமல் போயிற்று. அவருக்கு கொடுக்கிற சம்பளம் தண்டம் என்று மேலதிகாரி சொல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டது. உபாதை, மனசோர்வு, சுற்றியுள்ளோரின் கடுமை, வீட்டில் தன் அலுப்பை காட்டுகின்ற போது அது எதிர்கொள்ளாத மனைவி, எவருமே என் நிலைமையை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் அவரை வாட்டி வதைத்தது. ஸ்ரீ ரமணர் இதற்கு விடிவு தருவார் என நம்பி தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அங்கு ஒரு நாள் ஸ்ரீ ரமணர் விருபாசி குகைக்குள் நுழைய முற்பட்ட போது ஓடிப்போய் வழிமறித்தார் ராமசுவாமியர். உங்களையே நம்பி எத்தனை முறை வந்திருக்கின்றேன், உங்களையே சரணடைந்திருக்கின்றேனே, எனது நோய்களை தீர்க்கக்கூடாதா என்று கதறினார். நான் என்ன வைத்தியரா, மந்திரவாதியா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று ரமணர் சொல்ல, இல்லை, உங்களை சரணடைந்து விட்டேன், உங்கள் பாதங்களில் விழுந்து விட்டேன், உங்களையே முழுதாக நம்பி என்னை ஒப்படைத்து விட்டேன், நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்றார் ராமசுவாமியார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி வெகு நேரம் அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தார். உனக்கு ஒன்றும் தொந்தரவில்லை, எல்லாம் சரியாயிடுத்து போ என்று கைகளை ஒரு விதமாக வீசினார். ராமசுவாமி ஐயருக்கு சட்டென்று ஏதோ சரியானது போல் இருந்தது. மறுநாள் ஆடிப்பெருக்கு எச்சம்மாள் என்கின்ற அன்பர் விதவிதமான கலந்த சாதங்களை கொண்டு வர, அவற்றையெல்லாம் சாப்பிட முடியாது, செரிக்காது, எனக்கு கரைத்த சாதம் போதும் என்று, கஞ்சியாக குடித்தால் போதும் என்று ராமசுவாமியர் சொன்னார். அவரை வற்புறுத்தி உட்கார வைத்தார்கள். ரமணரும் அவரை அழைத்து தனக்கு எதிரே உட்கார வைத்தார். அவர் சாப்பிடுவதை பார்த்தார். புளியும் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் என்று ஒவ்வொன்றையும் மிக வேகமாக ராமசுவாமி ஐயர் ருசித்து உண்டார். புதிதான ஒரு உணவை உட்கொண்டாலும் வயிறு பெரிதும் வேதனைப்படுத்துகின்ற நேரத்தில் இத்தனை விதவிதமான உணவை சாப்பிட்டும் எந்த சிரமமும் இல்லை. அன்றிரவு நிம்மதியாக தூங்கினார். அந்த அன்பரின் உடல் உபாதை பகவானால் எளிதாக நீக்கப்பட்டது. நோய் இருப்பின் உள்ளே பார்ப்பது கடினம். நோய் தடுக்கும் நோய் அகன்ற பிறகு அவர் மனம் லேசாயிற்று. ஒரு நாள் புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்த போது ஸ்ரீ ரமணர் அவரை உற்று பார்க்க அவருக்குள் ஏதோ புகுந்தது. ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பிற்பாடு மெல்ல மெல்ல தன்னுடைய மனம் தன்னிலிருந்து நெருவி
உள்ளுக்குள் போய் தான் யார் என்பதை பார்த்தது என்பதை ராமசாமி ஐயர் உணர்ந்தார். படிப்படியாக முன்னேற வேண்டிய விஷயத்தை மிக எளிதாக ஒரே வீச்சில் ஒரே பார்வையில் துளை போட்டு உள்ளுக்குள்ளே இறக்கிவிட்டார் குரு. குரு என்பவர் நல்ல சீடனை அமைதியாக உட்கார வைத்துவிட்டு அவன் மனத்தை உள்முகமாக திருப்பி தானே தன்னை அவதானிக்கும்படியாக செய்வார். குருவின் மீது நம்பிக்கையும் நம்பிக்கையால் ஏற்பட்ட சரணாகதியும் இதற்கு போதும். தொடர்ந்து ஸ்ரீ ரமணரின் நிகழ்வுகளை எல்லாம் நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.